ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அடை, பருப்பு அடை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு அழாக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த ஒரு அழாக்குனா அதில் அரை அழாக்கு துவரம்பருப்பு, அரை அழாக்கு கடலைப்பருப்பு, அரை அழாக்கு பைத்தம்பருப்பு, அரை அழாக்கு உளுத்தம்பருப்பு, நாலுமே சம அளவில் எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 250 இருக்குன்னு வச்சுங்க. இது 50 கிராம் போடுற மாதிரி. 200 அரிசினா 4 பருப்பும் 50 போடுற மாதிரி இருக்கும். ஒரு அழாக்கு இது 200 தான். இது 200 அழாக்கு தான். அதில் ஒரு அழாக்கு போட்டிருக்கேன் அரிசி. பருப்பு மட்டும் 50 கிராம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். 4 பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நாலுமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு இப்போ தாங்க போடுறேன். இது மாதிரி போட்டு சம அளவில் போட்டு ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். மார்னிங்கே ஊற போட்டுருங்க, நைட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா. இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 10-15 மிளகா போட்டிருக்கேன். நல்லா கரெக்டாக இருக்கும் அது. அதனால் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அத்தனை மிளகா போட்டுக்கோங்க ஒரு அழாக்கு அரிசிக்கு. இதுக்கு நல்லா ஒரு 10-15 பல் பூண்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பருப்பெல்லாம் வாய்வு இல்லைங்களா, அதனால் பூண்டும் நிறையா போட்டுக்கிட்டேன். பெருஞ்சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் போட்டாச்சு. இப்போ பூண்டு, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த அரிசியை மட்டும் போட்டுக்கலாம். பருப்பை தனியாக அரைச்சிக்கலாம். இந்த அரிசி கொஞ்சம் அரைகிறதுக்கு லேட்டாகும் இல்லைங்களா, நல்லா ஊறி இருக்குது. இருந்தாலும் பருப்பு ரொம்ப சீக்கிரமாக அரைஞ்சிடும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் அரிசியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு அழகு அப்படியே போட்டுட்டேன் நான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ரொம்ப அப்படியே தோசைக்கு இருக்கிற மாதிரி நைஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க. அரைச்சிட்டேன். இப்போ மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம் இருந்துச்சு, அரிசி போட்டு அரைச்சாச்சு. இதில் இப்போயே கூட உப்பு போட்டு நம்ம அரைக்கிறதுனா அரைச்சிடலாம். நான் அப்புறம் லாஸ்ட்டாக தான் கலந்துருக்கேன் உப்பு. இப்போ நீங்கள் கலந்துக்கிறதுனா கரெக்டாக தேவையான அளவு, கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு கூட அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் பருப்பு இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அரைச்சிக்கலாம். அது ஒரு 2 தடவையாக நான் போட்டுக்கிட்டேன் பருப்பை. கொஞ்சம் அது அதுவும் ரொம்ப அப்படியே பட்டுப்பாரி அரைக்காமல் கொஞ்சம் ரவா மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், 4 பருப்புமே நான் ஊற வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 2-3 மணி நேரம் ஊறி இருக்குது. காலையிலே ஊற வச்சுட்டேன் நான். ஒரு 10 மணிக்கு ஊற வச்சேன். சாயங்காலம் தான் இப்போ அரைக்கிறேன் நான். 10-11 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ சாயங்காலம் அதை அரைச்சிட்டு நைட்டுக்கு டிஃபனுக்கும் வச்சுக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த அடை பாருங்கள், நான் கட்டியாக அரைக்கிறேன். அரைச்சிட்டேன். இதை பாதி அரைச்சாச்சு. இன்னொரு கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி போட்டுட்டு இது கட்டியாகவே நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா வானல் அடை மாதிரி சுட்டு சாப்பிட்லான்ட்டு ரொம்ப சரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வானல் அடை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நல்லா மெல்லிசாக தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இஷ்டம் தான் எப்படி சாப்பிட்ற வேணாலும். நல்லா 2-3 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இது பச்சையாக போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கி வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், ஆப்ஷன் தாங்க. நான் பச்சையாகவே போட்டுக்கிட்டேன். நம்ம இப்போ தாளிச்சும் போட்டுப்போம். இதில் தேங்காய் ஒரு 4-5 பத்தை, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பூவாக்கி போட்டுக்க வேண்டியதான் இதை. பாருங்கள், அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு குறுக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இது பாருங்கள், கொஞ்சம் குருவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகா மட்டும். ஏன்னா அதிலே காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால் ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா 2 கைப்பிடி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டாச்சு. கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இதில் உப்பு இன்னும் நான் போடலை. உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்து கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பருப்பே ஒரு அழாக்கு அளவுக்கு இருக்கும், இந்த அரிசி ஒரு அழாக்கு அளவு இருக்கும். அதனால் தேவையான அளவு கரெக்டாக உப்பு நாக்கில் வச்சு பார்த்து கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். நிறையா போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம்
பாருங்கள், இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா டைஜஸ்ட் ஆகுன்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். வெறும் பச்சை ஜீரகம் தான், அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். எப்போதுமே பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக. இது கேரட் வந்து ஒரு 2 கேரட் துருவி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் ஜீரகம் போட்டேன் நான். பாருங்கள், இது போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து போடுறது எல்லாமே போட்டாச்சு. வாயுத்தல்ல வரக்கூடாது, ஏன்னா பருப்பெல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டுக்கிறேன். நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கூட இதில் வதக்கி போடுறதுனா போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான், உங்கள் விருப்பம் தான். இது நல்லா பொரிஞ்சோடனே இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் பூண்டு சேர்த்துருக்கிறது வந்து வாயு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான், அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் நான் பெருங்காயம் பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன் நான். நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த அடைக்கி, பருப்படைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பருப்பு சேர்த்துக்கிட்டாலே ப்ரோட்டீன் தானுங்களே எல்லாமே. தால் எல்லாமே ப்ரோட்டீன் தான். அதனால் இதில் 4 வகையான தால் சேர்த்துருக்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தாங்க இது. இப்போ வந்து நான் இதை வானல் அடை மாதிரி போடணும்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். இதில் கூட நீங்கள் ஆப்பக்கடாயில் கூட போடலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆப்பக்கடாயி இல்லை சாதாரண எண்ணெய் சட்டி, அதில் குழியாக வரும். இதில் வந்து கொஞ்சம் அடை மாதிரி வரும். நான் இப்போ கட்டியாக அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே கலந்துட்டு தான் போடுறேன். இது வந்து கொஞ்சம் வானல் அடை மாதிரி வரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் சுடும்போது என்ன செஞ்சோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தோசை மாதிரி ஊற்றி, பருப்பு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம். அதுவும் அருமையாக இருக்கும். அதுக்கும் தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஓப்பன்லேயே மெல்லுசாக சுடுறது, ஓப்பனில் கூட வச்சு சுட்டோம்னா மொறுமொறுனே இருக்கும், ஆகும். மொறுமொறுன்னு உங்களுக்கு வேணும்னா ஓப்பனாக வச்சு கூட சுட்டுக்கலாம். இந்த அடை கூட இது வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம மூடி சுட்டோம்னா சாஃப்டாக இருக்கும், ஓப்பனாக சுட்டால் மொறுமொறுன்னு இருக்கும். அதுவும் உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வச்சே சுடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து இருக்குது. நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சிங்கன்னா அருமையான பருப்பு தோசை ரெடிங்க. எனக்கு அது ஒரு நாள் நமக்கு சேஞ்சுக்கு இது மாதிரி போட்டுக்கலாங்க. உடம்புக்கும் இது ஸ்ட்ரென்த்து தான், கெடுதி கிடையாது. எல்லா வகையான பருப்பும் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பெருங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறோம். அதனால் எதுவும் பண்ணாது. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இந்த பருப்பு தோசைலாம் செம்மையாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். திருப்பி போட்டு மூடி வச்சா நல்லா வெந்துடும், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பருப்பு தோசை. செஞ்சு பாருங்கள். நான் முன்னாடியே கூட போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கி நான் செஞ்சதுனால அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 அடை சாப்பிட்டாலே போதுங்க, ஃபில்லிங்காக ஆகிடும். 2 அடையே சாப்பிடும்போது, 2வது அடை சாப்பிடும்போதே நமக்கு வயிறு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இதில் ஹெவி தான், எல்லா தாலும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு மாதிரி இருக்கும். ஒரு 2 தான் நம்மளால் சாப்பிட முடியும், வயிறு ஃபுல்லாகிடும். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுட சுட எடுத்து உங்களுக்கு நான் சாப்பிட்டும் காமிச்சேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எத்தனை பேருக்கு பருப்பு தோசை, பருப்பு அடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதை கட்டியாக நம்ம சுட்டோம்னா வானொலி அடை மாதிரி அது இருக்கும், நல்லாயிருக்கும். மெல்லுசாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு மெல்லுசாக ஊற்றியும் சுடலாம். அதுவும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அது வந்து இன்னொன்று கூட சாப்பிட்லாம். இது மாதிரி கட்டியாக திக்காக வச்சுக்கிட்டு சுடுற அடை வந்து 2 தான் நம்மளால் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நல்லாயிருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு சரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மறுநாள் நான் வந்து அதே மாவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு தோசை மாதிரி ஊற்றிட்டேன். அதுவும் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி.
பாருங்கள் மெல்லிசாக ஊற்றி இது மாதிரி நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். வாழ்க வளமுடன். நன்றி.